நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் கிதியோனை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு போட்டிருக்க தானே. அவன் சொல்றான், மனாசையில் என்னை குடும்பம் ரொம்ப எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரோட நான் என்ன செய்வேன், சிறியவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. ஆனா அவனை வச்சுதான் என்ன செய்தாரு, அவர் இந்த மீதியானவரை என்ன செய்தார், ஆண்டவர் என்ன செய்தாரு, விரட்டினார். அப்படிதானுங்க. உலக சரித்திரத்திலே, உலக வரலாற்றிலேயே எந்த யுத்தமும் ஒரு தீப்பெட்டியும் ஒரு மண்பானையும் வச்சு நடந்ததே கிடையாது. அப்படிதானே, உலக சரித்திரத்திலே கிடையாது. பாருங்க, இந்த என்னது என்ன உண்டு பாருங்க. அவன் என்ன செய்யறான், இந்த தீவெட்டியையும் மண்பானையும் இந்த எக்காலத்தையும் வச்சே என்ன செய்யலாம், மீதியானவர்கள் என்ன செய்யறாங்க, விரட்டி என்ன செய்யறான் விட்டுறான். பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஒரு சின்ன கூழாங்கல்லை, அப்படி சின்ன கூழாங்கல்லாலே கோலியாத்தை வெல்வது லேசான காரியம். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பலம் உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு ஒரு பலனாக ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், நினைக்கணும். நீங்களும் நானும் அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், நினைக்கிறோம். எனக்கு பலவீனமா இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பலவீனம் நம்மளை அப்படியே அமைக்க என்ன செஞ்சிடும், வச்சிடும். ஆக்கினால நம்ம என்ன செய்யக்கூடாது, பலவீனமானவர்களாகவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்க, அதுல ரொம்ப முக்கியமானவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அது மாதிரி மட்டும் இல்லாம பாருங்க, இவ்வளவு எல்லாத்தையும் சொன்னாங்க கடவுள். கடைசியில் என்ன செய்யறாரு, நம்முடைய பலவீனத்துல நமக்கு முற்றிலுமாக விடுதலை தர போதுமானவராக என்ன செய்யறாரு, இருக்கிறார். முற்றிலுமாக ஒரு பலவீனம் பாருங்க. இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 18 வருட கூனி அப்படித்தானே, இயேசு அவளை கண்டு சம்பளத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று விடுதலை இல்லை, முற்றிலுமான ஒரு விடுதலை. அப்படிதானே, கூனியே நடக்கணும். அதை விட ஜாஸ்தி கூனி. எங்க பாட்டி, எங்க அப்பா பாட்டி ஒருத்தர் உண்டு, தங்கம்மா பாட்டி பாரு, காதில் இப்படி போடுவாங்க, ஆள் கூஞ்சுதான் நடப்பாங்க. அவங்களுக்கு நிமிர்ந்தே நிற்க முடியாது, அப்படி வேலை செய்திருப்பாங்க. அப்படி வேலை நல்லா அந்த டைம்லையும் செய்வாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கூனி, எல்லாரும் கூனி தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆகையினால பாருங்க, நம்ம அந்த கூனியை என்ன செய்தாரு, அழைத்து என்ன செய்தாராம், ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்றாரு. உங்களுக்கு விடுதலை, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால அந்த பிரச்சனைகள் என்ன செய்யும், சரியாயிரும். அப்படிதானே, நீங்க அதை நம்பணும், விசுவாசிக்கணும். அந்த மனோதத்த நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை பெருசாவே நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. ரொம்ப அசால்ட்டா எளிமையா அதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, நினைக்கும் போது அதை என்ன செய்யணுமா, நம்ம விட்டு என்ன செய்யணுமா, போயிருமா. அந்த நோயை நம்ம நினைச்சக்கூடாது, கொண்டாடக்கூடாது, தூக்கி வச்சு நினைச்சக்கூடாது, கொண்டாடக்கூடாது. சமயத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் சில ஆட்கள் போயிட்டு வந்தாங்கன்னா, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஆமா பாருங்க, அப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க, இப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு அதை பெருசாக விவரித்து அப்படி இன்ட்ரெஸ்டாக சொல்லிக்கிட்டே செய்வாங்க இருப்பாங்க. அப்படின்னு பார்க்குறார்கள், அப்படியா அப்படி செய்தாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க. அப்படி இந்த நோய்களை நாம எழுதக்கூடாது, கொண்டாடவே கூடாது. அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லி நாம என்ன சொல்லணும், அதட்டக்கூடிய வல்லமை பெறுவர்களாக நம்ம என்ன சொல்லணும், இருக்கணும். ஏன்னு சொல்லலாம், எல்லா விதமான காரியங்கள் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக என்ன செய்தாரு, இருக்கிறார். பாருங்க, அவள் ஆண்ட 13ஆம் வசனத்துல போட்டு, அவர் மேல் தமது கைகளை வைத்தார், அவள் நிமிர்ந்து தேவனை என்ன செய்தாரு, அப்போ விடுதலை கிடைக்கும் போது உடனே என்ன செய்யணும், தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அப்படிதான் நம்ம தாய்மார் கூட்டங்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்படித்தானே, அது நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் நாம் போய் சொன்னேன் அல்லது அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதுலேருந்து விடுதலை ஆனேன்னு சொன்னால் இதை விட ரொம்ப நல்ல சாட்சியாக இருக்கும். தலைவலி வந்துச்சு, கால் வலி வந்துச்சு, அப்படிதானே, அந்த வலி வந்துச்சு. அதே வழியெல்லாம் எல்லா மற்ற கோயில்கள்லையும் விடுதலையாக தானே செய்யுது. அப்படிதானே, மற்ற கோயில்கள்லையும் விடுதலையாக தானே செய்யுது. அப்போ நம்ம சாமி கோயிலுக்கு வித்தியாசமே இல்லையா? வித்தியாசம் இருக்குல்ல. நம்முடைய ஆதிக்கிரிய காரியங்களில் விடுதலை. பாவங்கள் இருந்தேன், முந்தி அப்படி இருந்தேன், அப்படி மற்ற பொருட்கள் ஆசைப்பட்டேன், இப்படி இல்லை, ஆண்டவர் என்னை மாற்றினாரு அப்படி சொல்கிற ஒரு சாட்சி தான் உண்மையான ஒரு வெயிட்டான ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு என்ன செய்யணும், வேணும். அப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு நமக்கு விடுதலை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். போகிற மாதிரியே போகிறோம், அந்த மாதிரியே வந்தோம்னா ஒரு காரியமே இல்லை. அப்போ விசுவாசனால் இதெல்லாம் இந்த பலவீனங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் எதனால் வரும்னா விசுவாசனாலே நமக்கு என்ன செய்யும், வரும்.